வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். தக்காளி இப்போ மலிவாக விற்கிற இந்த சமயத்திலேயே சூப்பரான இந்த பூண்டு தக்காளி ஊறுகாய் இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. தயிர் சாதத்தை கூட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட உங்களுக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லாத சமயத்தில் சூப்பராக இதை வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு நல்ல சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க, இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நல்ல பழமான தக்காளி, 200 கிராம் உரிச்ச பூண்டு, 50 கிராம் புளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், இதுதான் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இந்த வெந்தயத்தையும் கடுகையும் நல்ல படப்படன்னு பொரியிற அளவுக்கு பொரிஞ்சு வந்தோன்னே எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு பவுடராக பொடிச்சு எடுத்து வச்சுப்போம். தக்காளி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த மேலே உள்ள காம்பு பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 4 நாளாக கட் பண்ணி கேட்டுங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் நல்ல அடிகனமான எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. தக்காளியை போடுங்க. 50 கிராம் புளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, இதை போட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த தக்காளி, புளி, உப்பு இது 3ம் சேர்ந்து நல்லா வேகணும். ஆனால் தண்ணி ஊற்றிடாதீங்க. தக்காளியிலேருந்து வர்ற அந்த ஈரப்பதமே நமக்கு போதும். நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா குழஞ்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துடும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே ஒரு 100 கிராம் பூண்டை முதல்ல இதில் சேர்த்துருவோம். இந்த பூண்டு இதோட ரா ஃப்ளேவர் இருக்கணும். அதனால தான் இது பூண்டு ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு சூட்லேயே கலந்து விட்டிங்கன்னா ஒரு கால்வாசி தான் வேகும். இப்போ நம்மளுடைய செந்தூர் மிளகாய் தூளோட சூப்பரான சில்லி பவுடரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த பூண்டையும் மிளகாய் தூளையும் போட்டு நல்லா கலக்கிறேன். நம்மளுடைய செந்தூர் சில்லி பவுடர் போடும்போது நல்ல கலரும் வரும். நேச்சுரலாகவே அதோடைய இயற்கையான கலரே நல்ல பிரைட்டாக இருக்கும். வாங்கி பார்த்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இப்போ இது நல்லா ஆறணுன்னு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவு 100 ml அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.25 டீஸ்பூன் இல்லை ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சிடுங்க. இன்னும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ அடுத்தது மீதி உள்ள 100 கிராம் பூண்டு இருக்கு இல்லையா, முதல்ல 100 கிராம் பூண்டை தக்காளியோடு சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ மீதி இருக்க 100 கிராம் பூண்டை இந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வதக்கி விடுங்க. இதுக்கு பூண்டு நல்லெண்ணெயில் வதங்கும் போது வர்ற ஒரு ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எதுன்னா, மிக்சியில் அரைக்கும் போதும் மிக்சியும் நல்லா ட்ரையாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்சியை தொடச்சிட்டு தான் இதை போட்டு அரைக்கணும். அப்போ உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் கெடாமல், நீங்கள் கைப்படாமல் தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், நம்ம பொடிச்சு வச்ச கடுகு வெந்தய பொடி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இன்னொரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் நான் இப்போ சேர்க்குறேன். முதல்ல அந்த தக்காளி வேகிறதுக்காக நம்ம சேர்த்துருந்தோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஊற்றின எண்ணெயெல்லாம் முதல்ல ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா அது ஒரு சட்னி, தக்காளி சட்னி மாதிரி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஊறுகாய் ஃப்ளேவர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 15 நிமிஷம் கைவிடாமல் அப்பப்போ அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும்.
அடியில் பிடிச்சிடக்கூடாது. ஊற்றின எண்ணெயெல்லாம் முதல்ல உள்ளே இழுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்படி சட்டியில் ஒட்டாமல் ஒரு லேகியம் மாதிரி அல்வா பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே சுருண்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ரெடி பண்ணணும். தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூட இந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்டீங்க, அடடா! இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம நிறைய இனிமேல் தயிர் சாதம் அடிக்கடி, தயிர் சாதம் மோர் சாதம் தான் நிறைய வீட்டில் அடிக்கடி சேர்த்துப்போம். வெயில் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ கூட இந்த ஊறுகாய் மட்டும் இருந்தால் போதும், வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தியில் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரத்துலலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சட்டியில் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பதம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய தக்காளி பூண்டு ஊறுகாய் ரெடி. கம கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இதை நல்லா ஆற வச்சிடுங்க. பாருங்கள், எண்ணெய் சுத்தமாக ஊற்றின எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு கண்ணாடி பாட்டில், நல்லா சுத்தமாக ட்ரையாக இருக்க கண்ணாடி பாட்டிலில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. இந்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் ஊறுகாய் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் ஊறுகாய் கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.